Hello friends, welcome to Kalanti's channel. இன்னைக்கு Kalanti's channelல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாத்தீங்கன்னா காலையில எப்படி குழந்தைகளை ஹாப்பியா ஸ்கூலுக்கு அனுப்புறது. அவங்க ஹாப்பியா போகணும், நம்மளும் ஹாப்பியா அனுப்பணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன டிப்ஸ் சின்ன சின்னதாக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து காலையில் அழுதுகிட்டே இல்லை கொஞ்சம் சினுங்கலாக இல்லைனா ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமே அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம பேரண்ட்ஸ் அனுப்புறதுனால அப்படி வந்து நிறையா வீடுகளில் வந்து ஒரு 75% குழந்தைங்க வந்து சின்ன சின்ன குழந்தைங்க வந்து அப்படி தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அது என்ன ரீசன், அதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். என்னென்ன ரீசன்னால் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க, காலையில் அழறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் நம்ம திங்க் பண்ணலாம். ஒன்று வந்து மேபி ஸ்கூலில் வந்து ஹோம் ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது முடிச்சிருக்க மாட்டாங்களா இருக்கும். ரெண்டாவது வந்து ஏதாவது டெஸ்ட் இருக்கும், படிக்க மாட்டாங்களா இருக்கும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம், ரெகுலராக எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். அதெல்லாம் இந்த காலத்து பசங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க. டெஸ்ட்டுக்கு படிக்கலனால பரவாயில்ல, அதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிறதுலாம் இல்லை. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் வந்து நம்ம விட்டுடலாம். ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன ப்ராப்ளம், ஏன் அவங்க வந்து காலையில் வந்து டென்ஷனாக ஒரு ஃப்ரீயான மைண்ட் இல்லாமல் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மெயின் திங் அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன். ஸோ நமக்குமே அப்படி தான், நைட் அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 hours வந்து நம்ம நல்லா தூங்கலைன்னா காலையில் நம்மளால் எந்த வேலையிலையுமே கவனம் செலுத்த முடியாது. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும், தலையெல்லாம் கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம வேலை செய்யலான்னு தோணும் ஆனால் வேலை செய்ய முடியாது. ஸோ சேம் நமக்கு மாதிரி தான் குழந்தைங்களுக்கும், அவங்களுக்கு வந்து இன்னும் நிறையா வந்து தூக்கம் தேவைப்படுது. ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக கொடுக்குறோமா, அவங்க தூங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. கார்ட்டூன் பார்க்கணும்பாங்க, விளையாடணும்பாங்க, நிறையா பண்ணணும்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல் நைட் விட்டாலும் விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து அவங்கள கரெக்ட் டைமுக்கு வந்து தூங்க வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், பேட்டர்னை எப்படி கரெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதான் நம்ம குழந்தைங்க பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 8 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்கன்னா ஈவினிங் வந்து அவங்க 4 o'clock ரிட்டர்ன் வராங்க, ஹோம் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க, கிளாஸஸ் போகிறாங்க, எல்லாம் முடிச்சு ஈவினிங் ஒரு 8 o'clockங்கிறப்போ அவங்க ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட வந்து அந்த எனர்ஜி இருக்காது. ஸோ என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு ஸ்லீப்பிங் பேட்டர்னுக்கான டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். 8:30னா நம்ம குழந்தை வந்து பெட்டுக்கு போகணும், 8:30 மணிக்கு அவங்க தூங்கணும். இது வந்து இன்றைக்கி ஓகே, வீக் டேஸில் வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால ஓகே. சாட்டர்டே சண்டேனா அவங்கள ரிலாக்ஸாக ராத்திரி 12 மணி வரைக்கும் விளையாட விட்டுடலாம். அதுதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக், அது இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்லீப்பிங் பேட்டர்னை ஃபஸ்ட்டு கரெக்டாக நம்ம கொண்டு வரணும்னா எவ்ரிடே ஈவன் தோ ஆன் சாட்டர்டே சண்டேஸ் கூட அவங்க வந்து அந்த 8:30 மணினா குழந்தைங்க வந்து பெட்டுக்கு போகணும். மேபி ரேர் கேசஸ் வந்து நம்ம வெளியில் போயிடுறோம், ஒரு நாள் 2 நாள் வந்து வீக் டேஸில் ஏதாவது ஒரு மந்த்லி 1 or 2 வந்து மிஸ் ஆகலாம், அதனால் பிரச்சனை இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க அந்த ஸ்லீப்பிங் டைம் 8:30 மணினா நம்ம தூங்கணும். அப்போ தான் வந்து நம்ம காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூலுக்கு போக முடியும். அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். காலையில் 8 மணிக்கு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வேன் மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணால் வெஹிக்கிளில் போனால் டிராஃபிக்கில் மாட்டிப்போம். ஸோ எப்படி ரஷ் பண்ணியாவது அந்த 8 மணி வேனை பிடிச்சி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நைட் 8:30 மணினா எத்தனை வேலை இருந்தாலும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தைங்கள தூங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு ஃபஸ்ட்டு நம்ம வரணும். இப்போ 7:30 மணிக்கு டின்னர் கொடுக்கணும், கம்பல்சரி 8:30 மணிக்கு பசங்க வந்து பெட்டுக்கு போகணும். இது கொஞ்ச நாள் நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே முழிச்சிட்டு விளையாட முடியாது. ஓகே 8:30 மணி ஆனால் எனக்கு தூக்கம் வந்துடும், நான் தூங்கணுங்கிற ஃபீல் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து அப்பா அம்மா 2 பேரும் ஒர்க்கிங்காக இருப்பாங்க. அவங்க 10 மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்பி வருவாங்களா இருக்கும். கேர்டேக்கர்ஸ் யாராவது வந்து பசங்களை பார்த்துப்பாங்க, மேபி கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்களா இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன நினைப்பாங்க, நாங்கள் வந்துடுறோம், ஒரு 10 மணிக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம குழந்தை கூட ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு அப்புறம் அவங்கள தூங்க வைக்கலாமே, அது நல்லா தான் இருக்கும். பட் காலையில் வந்து அவங்களால வந்து எழுந்திரிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேசஸில் இருக்கவங்க வந்து மார்னிங் நீங்கள் 7 மணிக்கு எழுப்புற குழந்தைய 6:30 மணிக்கு எழுப்புங்க. நைட் 8:30 மணிக்கு தூங்க வச்சிடுறீங்க. ஸோ அவங்க 6:30 வரைக்கும் நல்லா தூங்கிடுறாங்க. அந்த காலையில் 6:30 மணிக்கு எழுப்பி ஒரு 7 மணி வரைக்கும் நீங்கள் அவங்க கூட பண்ணீங்கன்னா அதுவே வந்து மோர் தென் இனஃப். ஓகே, நம்ம இந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா காலையில் நைட் 8:30 to காலையில் வரைக்கும் தூங்கிடுறாங்க. ஸோ காலையில் எழுந்திருக்கிறப்போ நமக்கு நடக்கிற ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் வந்து அந்த டே ஃபுல்லாக நம்ம கூட ட்ராவல் ஆகும். ஒரு நல்ல விஷயம் ஆகட்டும், ஒரு சேட் ஃபீலிங் ஆகட்டும், காலையில் எழுந்துனே அந்த மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறது வந்து ஃபுல் டே வந்து நம்ம கூட ட்ராவல் ஆகும். ஸோ அந்த காலையில் எழுந்திருக்கிற டைம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அண்ட் ப்ளசண்ட்டாக இருக்கணும். நமக்கு வந்து காலையில் கண்டிப்பாக பிஸியாக தான் இருப்போம். ஸ்டவ்வில் வந்து ஃபுல் பிஸி, கிச்சனில் எல்லோரும் கிளம்புற டைம்,
நமக்கு எல்லா ப்ராசஸும் அங்கே பிஸியாக போயிட்டுருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிச்சன்லேருந்து எழுந்திரி டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு போகணும், அசம்பிளி மிஸ் பண்ணிடுவோம், அப்புறம் வந்து பஸ் மிஸ் பண்ணால் நம்ம வந்து 2 வீலரில் போகணும், டிராஃபிக்கில் மாட்டிப்போம். இத்தனை அர்ச்சனைகளும் காலையில் அந்த குழந்தைக்கு சொல்லி எழுப்புறப்போ எழுந்திக்கிறப்பே ஒரு டன் லோடு தலையில் வச்ச மாதிரி ஒரு ப்ரெஷரோடு தான் எழுந்திருப்பாங்க. ஸோ இந்த தப்பை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணணும். இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, ஒரு 5 நிமிஷம் நம்ம ப்ராசஸ் எல்லாம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். எதுவும் நின்று போயிடாது. 5 நிமிஷம் நம்ம கிச்சனில் வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு போகிறதுனால எந்த வேலையும் பாதியில் நின்றாது. நம்ம குழந்தைங்கிட்ட காலையில் ஒரு 5 நிமிஷம் எழுப்புறப்ப கூட போய் உட்காந்து ஹாப்பி மார்னிங் சொல்லி தலையை வருடி கொடுத்து, கண்ணா குட் மார்னிங் அப்பா, இன்னைக்கு எப்படி ஸ்மைலிங்காக எழுந்திருக்கிறீங்க காலையில், ஓ வா, இப்படிலாம் சொல்லி குழந்தைங்களை எழுப்பி பாருங்கள். எழுந்திருக்கிறப்பே அப்படியே பிரகாசமாக எழுந்திருப்பாங்க, சுறுசுறுப்பாக எழுந்திருவாங்க. அம்மா வந்து காலையில் ஹாப்பியாக பேசுகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து நம்மகிட்ட இருந்து அவங்களுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ இந்த மாதிரி குழந்தை எழுப்புனா அது எந்திரிக்கிறப்பே பயங்கர எந்திரிப்பாங்க, டக் டக்குன்னு எல்லா வேலையும் செய்வாங்க. ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரைட் தான், நம்ம பஸ் மிஸ் பண்ணால் இந்த டென்ஷன்லாம் வரும். அந்த டென்ஷன்லாம் போய் குழந்தை தலையில் போய் போட வேண்டாம். அதை வந்து எப்படி மாற்றி நம்ம வந்து அவங்கள எழுப்ப முடியும், இந்த மாதிரி சொல்லி எழுப்புனா அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக எழுந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க காலையில் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போகணுன்னா ஸ்லீப் பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸ்லீப் பேட்டர்ன் மட்டும் இல்லாமல் நம்ம காலையில் எழுப்புறப்போ குழந்தைங்கள ரொம்ப ஹாப்பியாக எழுப்பணும். அந்த டே ஃபுல்லாக நம்ம காலையில் கொடுக்குற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் அந்த ஹாப்பி அந்த சந்தோஷத்தையும் வந்து அந்த குழந்தை ஒரு ஃபுல் டேக்கு கூட எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து ஆஸ் அ மதர் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த டிப்ஸை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்க காலையில் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போவாங்க, நீங்களும் அவங்கள காலையில் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.